இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்திருக்கு. லாரஸ் லேப்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% நெகட்டிவ் ஆகிருக்கு. ஐடிசி ஷேரு இன்றைக்கி பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஐடிபிஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், வோடாஃபோன் ஐடியா, மசகான் டெக், ஷிப் பில்டர்ஸ், டிஏ இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பாத் டு வெல்த் இந்த புக்கில் இருந்து ஒரு டிப்ஸ் ஒன்று வந்து பார்த்துடலாம். நமக்கு அதிகப்படியான லாபம் வேணும் அப்படின்னா நமக்கான ஓன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ணோம்னா அவங்கள விட கம்மியான லாபம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்குன்னு எப்போ ஒரு ஓன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிடுவார். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ்ஸு அவர் ஓனாக அதை வந்து ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்குன்னு ஒரு ஓன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுவார். அதை வச்சு அவருக்கு அதிகமான லாபம் வந்து கிடச்சிட்ருக்கோம். அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது தான் ஒருத்தங்க சொல்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளே நமக்கான ஓன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணால் தான் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதிகமான லாபம் கிடைக்குதோ அந்த மெத்தடை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல நமக்கு லாபம் கிடைச்சாவே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தடு. அதுக்கு அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக நமக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலை பார்க்குற இடத்துல எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை அதிகமான வேலை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் டெய்லியுமே அதிகமான வேலை கொடுத்தாங்கன்னா அதுவே நம்மளுக்கு மென்டல் டார்ச்சராக மாறி ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதனால் நம்மளால் நார்மலாகவே இருக்க முடியாது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். இது வந்து வேலைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்காகவே நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கூடாது. நம்மளோட லிமிட் என்ன நம்மளுக்கு தெரியும். அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. எப்பயாவது வந்து கிராஸ் பண்ணலாம். எப்பயுமே நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம மைண்டும் கரெக்டாக ஒர்க் ஆகாது. நம்ம நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்ல ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட லாபம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் வந்து அதிகமாகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா கம்பெனியோட எர்னிங்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம ஒரு ஸ்டாக்கில் போய் முதலீடு பண்ணும்போது எந்த கம்பெனியில் நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க வருஷம் அவங்களோட லாபம் அதிகமாகுதோ அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணிட்டு சும்மா இருந்தாவே போதும், நம்மளோட வெல்த் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். இன்றைக்கி நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 1% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 241 புள்ளி நெகட்டிவாக தான் இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாகவே நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்குது. கரெக்டாக 25,500 புள்ளி போய் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்காங்க. மேபி 24,500 போய் டச் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோ வந்து அங்கே தான் இருக்குது. பார்ப்பாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நார்மலாகவே மார்க்கெட் வந்து கீழே போகும். கீழே கொண்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீக்கெண்ட் ஆனாவே மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் புதன்ல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வாரமாக மார்க்கெட் கீழே போயிட்டே தான் இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே போகுது. எஃப்ஐயை விட டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு தான் இருக்குது. பார்ப்பதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ அப்படின்னு என்னென்னமோ போயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து போகட்டுங்க. இது எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்கும். கோல்டு ப்ரைஸ் கூட இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு. இந்த கோல்டும் சில்வரும் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே வார்லாம் வந்துச்சு. அதனாலேயே இந்த கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ அப்படின்றது ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் இந்த கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ப்ராப்ளம் வர வரைக்கும் இப்படியே வந்து இருந்துகிட்டு இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் ஏதோ புதுசாக வந்துச்சுன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். குளோபலாக எப்போல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்போலாம் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு போர்ஷன் வந்து இருக்கணும். எப்பயுமே நம்ம கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இன்றைக்கி ஐடிசி லிமிடெட் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன தான் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போனாலுமே இந்த ஐடிசி ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன தோணுன்னா மார்க்கெட்டே கீழே போனாலும் ஐடிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. ஏற்கனவே ஐடிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ் 530 ரூபாயில் இருந்து இப்போ வெறும் 400 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது இந்த 400 ரூபாய் தான். பார்க்கலாங்க இப்போ கரெக்டாக அந்த 400 ரூபாய் பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 400ல் இருந்து மறுபடியும் 500 ரூபாய்க்கு மேலே போனதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இப்போ
புதுசாக வரவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா முன்னாடி வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 480 450 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கவங்களுக்கு இப்போ ரூ. 400 புதுசாக வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இன்றைக்கி ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ. மேக்ஸிமம் நம்ம ஐடி கம்பெனிக்கெலாம் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் இருக்காங்க. அதனால் இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. விசாவுக்கு வந்து அதிகப்படியான அமௌண்ட் வந்து பே பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஐடி கம்பெனிக்கு தான் இங்கேருந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு அங்கே வந்து போயிருக்காங்க. அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த இஷ்யூலாம் பெரிய இஷ்யூவாக இருக்காது. அப்போ வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 35 வரைக்கும்லாம் போணுச்சு. மறுபடியும் இந்த ரூ. 35 போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். ஏன் பண்ணால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த இஷ்யூ எல்லாமே கொஞ்சம் நல்லா சரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது நல்லா மேலே தான் போகும். ஏன் பண்ணால் இதுக்கு முன்னாடி கொரோனாலாம் வந்துச்சு. கொரோனாவே நம்ம தாண்டி வந்துட்டோம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. எல்லா கம்பெனியும் மூடி தான் இருந்தது. அதில் இருந்தது நம்ம வந்து மீண்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிரச்சனை தான். அதனால் இது எல்லாமே வந்து சரியாக போயிடும். இது எல்லாமே நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. 2200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரெக்டாக அந்த 2200 பக்கத்தில் தான் இருக்குது. க்ளோஸ் ஆகும்போது 2186 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆனிச்சு. இதுக்கு அடுத்து கீழே போணுச்சு அப்படின்னா அந்த 2000 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த லோவாக இருக்குது. மேபி மார்க்கெட்டை இன்றைக்கே கீழே போன மாதிரி அடுத்த வாரமும் 1% 2% இந்த மாதிரிலாம் கீழே போணுச்சுன்னா மேபி இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் மறுபடியும் 2000 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2000 தான் போணுச்சுன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் நமக்கு. இவங்க அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, எக்யூப்மெண்ட் எல்லாமே சேல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கை போயிட்டு இப்போ கரெக்டாக ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. மேபி இந்த ப்ரைஸ்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்னால அந்த 2000 போணுச்சுனாலும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை 2000 போனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்குன்னு ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த 1600 போணுச்சுன்னா நல்ல ஒரு ப்ரைஸாகவே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இல்லை என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்தது லாரஸ் லேப்ஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% நெகட்டிவில் தான் இருந்தது. வேரியேஷன் படி வந்து பார்த்தோன்னா ஹை வேரியேஷன் வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் அப்படியே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனனால இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குக்கு என்ன பிரச்சனைனா அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இன்னும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேல்யூஷனாக அப்போ வந்து பார்க்க மாட்டாங்க. இல்லை இது வந்து மேலே போக அப்படின்னு என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆன உடனே இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. திங்கக்கிழமை கீழே போணுச்சுன்னா அவ்வளோதான், இது வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கீழே போகும் அப்படின்ற மாதிரி வேல்யூஷன் ஒரு காரணமாக சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது யாருமே அந்த வேல்யூஷனை பற்றி பார்க்க மாட்டாங்க. ஏதாவது 2 நாள் கீழே போணுச்சுன்னா தான் வேல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு கீழே கொண்டு போவாங்க. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 45,237 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வீக் லோ 423, 52 வீக் ஹை 944. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 89 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. புக் வேல்யூ 82 ரூபாய் தான் இருக்குது. ROC 9%, ROI 7.45%, ROIC 9.58%, OPM 21% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்ட் எல்லாமே அவரேஜான பர்சன்டேஜ் தான். இன்ட்ரின்சிக் வேல்யூ 176 ரூபாய் தான் இருக்குது. அந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 176 ரூபாய்க்கு தான் ஒருத்தான ஸ்டாக் அப்புறம் மாதிரி எடுத்தோம். பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. சேல்ஸ் growth 17%லையும் ப்ராஃபிட் growth 243% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கணும்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஷன் இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கோட பி ரேஷியோ 89 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 80% வந்து அதிகமாக இருக்குது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபுல் டவுனில் இருக்குது. பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த டவுன் அப்படிங்கிறது அந்த 820 ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாயில் இருக்குது. மேபி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே இது ஒரு காரணமாக வச்சாடி கீழே வந்துச்சுன்னா அந்த 650 ரூபாய்க்கு போணுச்சுனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் என்ன ஆகுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி மாதிரி 1% 2%லாம் கீழே போயிட்டுருக்குன்னா மேபி அந்த 650 போய் டச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி அப்படியே மேலே போதானு நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வோடாஃபோன் ஐடியா. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 9% நெகட்டிவ்லலாம் இருந்தது. இந்த வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டில் நம்ம முதலீடு பண்ணுறோம்னா
அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவங்களோட இயர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வோடாஃபோன் ஐடியா வந்து ஃபுல்லாக லாஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வோடாஃபோன் ஐடியா சிம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஏர்டெல் ஜியோக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களோட கஸ்டமர் பேஸ் அப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நல்ல நியூஸ் வரும், அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நிறைய பேர் இருப்பாங்க. கீழே போனால் அந்த ₹6 இல்லைனா ₹6.50 அந்த மாதிரி போகும். இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஒரு ₹9 இல்லைனா ₹10 வரைக்கும் மேலே போகும். அப்படி தான் இப்போ ரொம்ப நாளாக வந்து போய்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த லோ ப்ரைஸில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 to 20% வந்து லாபம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் புதுசாகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அளவுக்கு கீழே இருந்து ஒரு 10 to 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே போயிடும். மறுபடியும் மேலே வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கும்போது வாங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர மாதிரி ஒரு ரூமரு இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நம்பி நிறைய பேர் போய் வாங்குவாங்க. அதனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஹை போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்த அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு லாபத்தில் விற்றுருவாங்க. அவங்க விற்றதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும். கரெக்டாக அவங்க விற்கும் போது அந்த புதுசாக வரவங்க இல்லை சூப்பராக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆசையில் வாங்குறவங்க எல்லாருமே அதில் போய் மாட்டிக்குவாங்க. மறுபடியும் அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாபத்தை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வாங்குவாங்க. மறுபடியும் அதே நியூஸ் வரும். மறுபடியும் எல்லாரும் வாங்குவாங்க. இவங்க நல்ல ஒரு லாபம் எடுப்பாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்படிலாம் நீங்கள் வந்து ஆசையில், அதாவது நான் ₹6 வாங்கினா ₹10 போகும் அப்படின்ற ஒரு ஆசையிலலாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. நம்ம டெசிஷன் எடுக்கும் போது ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இவங்க பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக் வந்து எப்பயுமே வாங்கணும். மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ₹3700 போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹2800 தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ₹2600 இருக்குது. பார்ப்போம் இந்த 2600 போய் டச் பண்ணிட்டு ஒன்று ரிவர்ஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட்டே கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. இப்போ இது போன வாரம் பார்த்தீங்கன்னா நானும் வாங்கினேன். வாங்கும் போதே யோசித்தேன் வாங்கலாமா வேணாமா, இல்லை என்ன கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணுறதை நான் வாங்கிட்டேங்க. கரெக்டாக நான் வாங்குறேன். நான் வாங்கினதுக்கப்புறம் லாஸ்ட் 2-3 நாளாகவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% நம்ம நெகட்டிவில் இருக்குது இன்றைக்கி. பார்ப்போம் கீழே போனால் அந்த 2600 போகும். இல்லை மார்க்கெட் இன்றைக்கி இறங்குற மாதிரி ஃபுல்லாக கிராஷ் ஆனால் கூட இது 2000 போனாலும் போகும். 2000 போணுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஐ இந்தியா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வாரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ₹2500 கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3200 போனாங்க. அப்போ ரொம்ப நாளாகவே 2800க்கும் 3100க்கும் நடுவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணி ₹2300 மேலாம் போணுச்சு. சாரிங்க ₹3300 மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. லாஸ்ட் 2-3 நாளாகவே இன்றைக்கி 3% வந்து டவுன் ஆயிடுச்சு. பார்ப்போம் மார்க்கெட் வந்து கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அந்த ₹2750 வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல வேலைங்க நம்ம போன வாரமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும்போது தான் நம்ம வந்து யோசிப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட லாபம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5% 10% அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டு 2 நாள் தான் கீழே போகும். நம்மக்கிட்ட இந்த லாபத்தை எல்லாத்தையும் அதுவே எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் யோசிப்போம் பேசாமல் நம்ம விற்றுருக்கலாமோ, லாபத்தை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. பார்ப்போங்க என்ன ஆகுதுன்னு. பிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ₹446 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 450 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. இப்போ அதையும் கம்மி பண்ணி கீழே போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ₹425 போயிருந்துச்சு. மேபி 425 போய் அது மறுபடியும் மேலே வருதான்னு எனக்கு தெரியல. இல்லை அப்படியே கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த 360 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள லோவாக இருக்குது. மேபி அந்த ₹360 போகுதானு தெரியல. இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி கூட கொஞ்சமாக வந்து வாங்கினாங்க. ஒரு 30 குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கேன். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 850க்கு மேலே வந்து குவான்டிட்டி போயிடுச்சு. பார்ப்போம் ஒரு 11 to 12% நம்ம நெகட்டிவில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே நம்ம மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹110 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஐபிஓ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. அதாவது ஐபிஓ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனால் தான் கரெக்டாக அந்த ₹106 போயிட்டாங்க. இப்போ ₹110 இருக்குது. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு நல்ல ஒரு க்ரோத்தில் தான் வந்து இருக்காங்க. இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது சூப்பராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அந்த ₹150 ₹160 இருக்கும் போதெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப டவுனில் இருக்குது. இப்போ ரொம்ப ஹையில் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 20 to 30% கீழே இருக்குது அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் வந்து பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தான். இப்போ தான் கீழே போயிட்டுருக்கு. மேபி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு புல் ரன் போணுச்சுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஒரு லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. நம்ம ஜென்ரலாகவே மார்க்கெட் கீழே போடுறது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். நம்ம வந்து பயப்படக்கூடாது. மார்க்கெட் கீழே போணுச்சுன்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கணும். மார்க்கெட்டு நல்ல மேலே போணுச்சுன்னா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக தான் வந்து பார்க்கணும்.